பாக்கியம் தனக்கு வர வேண்டிய பணத்தையும் நகையையும் கொடுத்தா இவங்களை வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சக்திவேல் முத்துவேல் கொஞ்சம் கூட யோசிக்காம 85 பவுன் நகையையும் பணத்தையும் கொண்டு வர்றாங்க. இந்த பணத்தையும் நகையையும் மீனா பாக்கியத்துக்கு கொடுக்க வச்சிருவாங்களா இல்ல உண்மையெல்லாம் வெளியே சொல்லி அந்த பணமும் நகையும் மறுபடியும் முத்துவேல் சக்திவேலை வச்சுக்குவாங்களா அப்படிங்கறத தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். வாங்க. இங்க முத்துவேல் சக்திவேல் எவ்வளவு தூரம் போய் அவங்கள்ட்ட பேசினாலும் முடியவே முடியாது. இந்த குடும்பத்தை வெளியே விட மாட்டோம், வேற என்னங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருமா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, அதை நான் செய்யறேன். ஆனா அந்த குடும்பத்துல பொண்ணுங்கள்ல இருந்து எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது நல்லாவா இருக்கு? அவங்க உங்க சம்மந்தி தானே, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு முத்துவேல் கேக்குறாங்க. இங்க பாருங்க, அவங்களுக்காக நான் ஒன்னும் பாவம் பரிதாபம் பார்க்க முடியாது. அதனாலதான் எனக்கு தேவை என் பொண்ணு அங்க வாழணும், இல்லையா நான் போட்ட நகையும் பணமும் எனக்கு வந்தாகணும். இந்த ரெண்டுல ஒண்ணு அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே முத்துவேல் இருந்துட்டு, அவங்க மட்டும் என்னமா வச்சுக்கிட்டு இல்லைன்னா சொல்றாங்க, அவங்களும் சம்பாதிச்சுதானே வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடுதுப்புன்னு பணத்தையும் நகையையும் கேட்டா எப்படி? அவங்க என்ன உங்களை வரதட்சணை கொடுன்னா சொன்னாங்க, நீங்களா தானே கொடுத்தீங்க அப்படின்னதுமேட்டு, இங்க பாரியா, நாங்களா கொடுத்தோம் கொடுக்கல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா வாங்கினாகல்ல, வாங்கி என்னத்தை செஞ்சாக அதை எங்களுக்கு இப்பயே கொடுத்தாகணும் அப்படின்னதும் சக்திவேல் கூப்பிட்டு, அண்ணே இந்த பொம்பளை நம்ம வழிக்கு வர்ற மாதிரி தெரியல, இந்த பொம்பளை சொன்னதை நம்ம போய் செஞ்சிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு வராங்க. வந்ததுமேட்டு அப்பத்தா கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்க 85 பவுன் நகை கேக்குறாங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு, ஏண்டா அவ போட்டுட்டு வந்த நகை இருக்குல்ல, அதை எடுத்து கொடுக்க சொல்ல வேண்டிதானே அப்படின்னதுமேட்டு, அம்மா இப்போதுக்கு கோமதியால வீட்டுக்கு வரவும் முடியாது, அதனால நம்ம நகையை கொடுத்துடலாம், அவங்க கிட்ட இருந்து அப்புறமா நம்ம நகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அப்பத்தாவும் சரின்னு சொல்லிட்டு மாறி வடிவு அப்பத்தா 3 பேருக்கிட்ட இருக்கிற நகையை வாங்கி 85 பவுனையும் 20 லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கிக்கிட்டு போறாங்க. உங்களை டைவர்ஸ் பண்ணி விடுறதுக்கு நஷ்ட ஈடா நாங்க 20 லட்சம் ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி பணத்தையும் நகையும் கொண்டு போன உடனே செந்தில் போன் பண்ணி சொல்றாங்க, மீனா எங்களை காப்பாத்துறதுக்கு முத்துவேல் வந்திருக்காரு, நம்மளுக்காக பணத்தையும் நகையும் கொடுத்துட்டு எங்களை வெளியே கூட்டிட்டு வர போறாரு அப்படின்னு சொன்னதுமேட்டு, என்னங்க சொல்றீங்க, பணமும் நகையுமா அப்படின்னதும், ஆமா மீனா அவங்க தான் சொல்லிட்டாங்க, ஒண்ணு பணத்தையும் நகையும் கொடுத்தா நாங்க இவங்களை வெளியே விடுவோம், இல்லனா வெளியே விட மாட்டோம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம மாமா எங்களுக்காக அவங்க வீட்டுல இருந்து நகையும் பணத்தையும் வாங்கிட்டு வந்தாக அப்படின்னு சொல்லவும், சரிங்க போன வைங்க நான் வர்றேன் அப்படின்னு மீனா போனை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க போனதுமேட்டு பாண்டியன், எங்களுக்காக நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இல்ல நீங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்க கொடுத்த நகையை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த நகையை நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு முத்துவேல் சொல்றாங்க. பாக்கியம், யோ பாத்தியா ஒரு கல்லுல 2 மாங்காய் மாதிரி நம்ம 85 பவுன் நகையும் போடல, நம்மளுக்கு கிடைச்சிருச்சு 20 லட்சம் ரூபாய் பணம், பாத்தியா நஷ்ட ஈடா கொடுத்துருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியும் நம்ம அந்த பணத்தையும் நகையும் வாங்கிக்கிட்டு இந்த குடும்பத்தை வெளியே விட்டுற சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மீனா வந்ததுமேட்டு, சார் இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு இவங்க தேவையில்லாம இவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னதும், ஏமா முடிய போற நேரத்துல நீ யாருமா திருப்பி வந்துகிட்டு இருக்க, அதான் பணத்தையும் நகையும் கொடுத்து இந்த பொண்ணை வெட்டி விட போறாங்களே அப்படின்னு சொன்னதும், யாரு சார் கொடுக்கணும், நாங்க எதுக்காக கொடுக்கணுங்கிறேன், அவங்க நிஜமா 85 பவுன் நகை போட்டு வந்தாங்களான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னதும், பாக்கியம் இருந்துகிட்டு, இது என்ன சார் கொடுமையா இருக்கு, 85 பவுன் வேணும்னா சம்மதிக்கார்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு பாண்டியனும் ஆமான்னு சொல்றாங்க. உடனே மீனா இருந்துகிட்டு, சார் இந்த அம்மா சொல்றது அத்தனையும் பொய், எனக்கு தெரியும், எனக்கும் ராஜிக்கும் தெரியும், எங்க தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு தான் இவங்கள்ட்ட இருக்கிறது அத்தனையும் கவரிங்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா இப்ப புதுசா நீ ஒரு கலவரத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்க அப்படின்னதும், ஆமா இதுதாங்க சார் உண்மை, வேணும்னா அந்த அம்மாட்டையே கேட்டு பாருங்கன்னு சொன்னதும், பாக்கியம் இல்லவே இல்லைன்னு அடிச்சு பேசுறாங்க. உடனே இங்க மீனா இருந்துகிட்டு, சார் உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளிவரும்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப சொல்றேன், இவங்க கொடுத்த நகை அத்தனையும் வீட்டுல இருக்கு, அதை எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கோமதி கிட்ட லாக்கர் சாவியை வாங்கிட்டு போய் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. இங்க பாருங்க மேடம், இந்த நகை அத்தனையும் கவரிங் அப்படின்னு பாக்கியத்தோட மூஞ்சியில விட்டு எறிறாங்க அந்த கவரிங் நகையெல்லாம். அதையெல்லாம் பார்த்ததுமேட்டு, சார் நாங்க அத்தனையும் கோல்டு தான் கொடுத்தோம், இந்த பொண்ணு தான் இதெல்லாம் கவரிங்கா மாத்தி கொண்டு வந்திருக்காங்க, அத்தனை நகையும் இவங்க அமர்த்தி போட்டு இப்ப கவரிங் நகை கொடுத்தா நான் வாங்கிட்டு போயிருவேன் நினைக்கிறாங்களா சார், எனக்கெல்லாம் தெரியாது, நாங்க போட்ட 85 பவுன் நகையையும் எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் ராஜியும் சொல்றாங்க, ஆமாங்க சார் இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டீங்கன்னா அதுக்கு ஆதாரம் எதுவும் இருக்கா அப்படின்னதும், இப்படி ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு எங்களுக்கு அப்பயே தெரியும்,
அதனாலதான் நாங்க முன்னாடியே அவங்க பேசினதை வீடியோ எடுத்து வச்சிருக்கோம், நீங்க தாராளமா அந்த வீடியோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவை ஆன் பண்ணி காட்டுறாங்க. அப்ப உடனேன்ட்டு இது அத்தனையும் பொய் மேடம், இவங்கள பொய்யா சொல்லி என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க அப்படின்னு தங்கமயில் கூப்பிட்டே விசாரிங்கன்னு சொல்றாங்க. அப்ப உடனே என் பிள்ளை ஏற்கனவே மனசு வருத்தப்பட்டு போய் கிடக்குறா, அவளை போய் கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா அவன் மனசு தாங்குமா அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு இங்க பாருமா, என்ன உன் பிள்ளைய கூப்பிட்டுட்டு வரவும் விட மாட்டேங்கிற, அந்த பொண்ணு எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல இதனால் வரைக்கும், அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா நாங்க இதெல்லாம் ஏத்துக்குவோம், ஆனா எதுவுமே அந்த பொண்ணு வந்து சொல்ல கிடையாது, எல்லாமே நீ தான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்க, பிரச்சனை யாரால, அம்மாவாலையா இல்ல பொண்ணாலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க மேடம், அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிங்க, இவங்க போட்ட நகை அத்தனையும் அங்கமா இல்ல கவரிங்கான்னு, இல்ல நாங்க கொடுமை பண்றோம்னு அந்த பொண்ணு வந்து சொல்லட்டும், நாங்க உண்மையாலுமே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா முத்துவேலும் என்னமா நடக்குது இங்க மீனாவை கூப்பிட்டு கேட்கும்போது அப்பதான் மீனா சொல்றாங்க, இவங்க அவங்களுக்கு வயசு அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி கவரிங் நகையை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அடிக்காதவங்களை படிச்சேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இதெல்லாம் தாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இவ்வளோ பெரிய விஷயத்த ஏமா எங்க கிட்ட மறைச்சிங்க, முன்னாடியே சொல்றது இல்லையா அப்படின்னு ராஜியை கேட்காமோ, பா நான் மறந்துட்டேன்ப்பா, எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கும் போது இப்போதுக்கு எப்படிப்பா அது ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு ராஜி, இந்த மாதிரி எல்லாம் போய் சிக்கல்ல மாட்டிக்க கூடாது, சரியான முத்துவேல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தங்கமயில கூட்டிட்டு வாங்கன்னு முத்துவேலும் சக்திவேலும் உங்க பாண்டியன் குடும்பமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாக்கியம் இருந்துகிட்டு, ஐயோ அவ வந்தா காரியத்தையே கந்தலாக்கி போடுவாளே, வரப்போற நம்மளுக்கு நகையும் பணமும் கூட வராம போயிருமே, இந்த நகை பணம் வந்தா கூட இவளுக்கு இன்னொரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாம், சின்னவளோட வாழ்க்கைய சரி பண்ணிடலாம், இப்ப இவங்க வேற இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரே வருத்தத்துல இருக்காங்க. அப்ப உடனே இங்க பாருமா, இப்ப உன் பொண்ணை கூட்டிட்டு வர முடியுமா முடியாதா அப்படின்னதும், மேடம் அவ எந்திரிக்க முடியாம இருக்கா மேடம் சொன்னதும், இங்க இருக்க கான்ஸ்டபிள் 2 பேரும் போய் தங்கமயில இழுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அப்ப பாக்கியமும் நான் முன்னாடியே போறேன் நீங்க பின்னாடியே வாங்கன்னு ஆள் அனுப்புறாங்க. பாக்கியம் போய் அங்க தங்கமயில் கிட்ட சொல்றாங்க, அங்க பாருமயில அங்க வந்து அவங்க தங்கமா கவரிங்கான்னு கேட்பாங்க, அதையெல்லாம் நீ எதுவுமே சொல்லக்கூடாது, அத்தனையும் தங்க மேடம்னு சொல்லணும், அப்பதான் உன் வாழ்க்கையும் சரி உன் தங்கச்சியோட வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கும், அதை விட்டுட்டு தேவையில்லாம நீ உன் வாழ்க்கையை கெடுக்கிறதும் இல்லாம உன் தங்கச்சியோட வாழ்க்கையும் கெடுத்து விட்டுறாத, எல்லாமே உன்னை நம்பிதான் இருக்குது, அதனால நான் சொல்றத கேளு மயிலுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா போன கான்ஸ்டபிள், ஏமா புள்ளைய கொடுனா இங்க போய் எங்களோட அனுப்பி விடாம நீ என்னத்த பேசிக்கிட்டு இருக்க, எங்களோட ஃபர்ஸ்ட் அனுப்பி விடுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா தங்கமயில இங்க ஒரு பக்கம் கூப்பிட போனதுமே சுடர் இருந்துகிட்டு, அக்கா எதுவா இருந்தாலும் நீ உண்மையை மட்டும் சொல்லுக்கா அது போதும்க்கா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இங்க சரவணன் பாத்தீங்கன்னா, மேடம் எங்க அப்பா அம்மா இந்த குடும்பத்துல இருக்கவங்க யாருமே எதுவுமே செய்யல, நான் பண்ணதான் பெரிய பாவம், பாவத்திலையும் பாவம், அவ கழுத்துல நான் தாலி கட்டினது மட்டும்தான், எப்படியாச்சும் எங்க குடும்பத்தை விட்டுருங்க மேடம், நான் வேணும்னா ஜெயில இருக்கேன், அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல மேடம், இந்த இடத்துக்கெல்லாம் அவங்க வந்ததில்ல அப்படின்னு சொல்லவும், என்னங்க சார் ஆளாளுக்கு என்னமோ சொல்றீங்க, குடும்பத்து பொண்ணுங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வரமாட்டாங்க, இங்க வந்தவங்க எல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னா இது என்ன அவ்வளவும் கேவலமான இடமா, ஒரு பொண்ணுங்களுக்கு வாழ்க்கையை திருப்பி கொடுக்கிற இடம் இந்த இடம், இந்த போய் இங்க வரக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொன்னா என்ன மேடம் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்க அப்பா என்னால போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிக்கிறது பார்க்கவே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னதும், இங்க பாருப்பா தம்பி, உன்னோடதுல என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே இவங்க சொல்லிதான் நாங்க தெரிஞ்சுக்க போறோம், அவங்க சொல்றத அவங்க வார்த்தையில மட்டும்தான் இருக்கு நீங்க வெளியே போறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தங்கமயில அங்க வராங்க. வந்ததுமேன்ட்டு, வாமா நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டியா, நல்லதானே இருக்க, என்னமோ நடக்க முடியல உட்கார முடியலன்னு உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பழனிவேலு கொண்டு வந்த நகையும் மீனா கொண்டு வந்த நகையையும் 2 பேரும் டேபிள்ல கொட்டுறாங்க. இங்க பாருமா, நீ அவங்க வீட்டுக்கு கவரிங் நகையை தானே போட்டுட்டு போன இல்ல கோல்டு போட்டு போனியா அப்படின்னு சொல்லவும், மேடம் நான் அப்படிங்க, என்ன மயிலு வாயை திறந்து சொல்லு, 85 பவுன் நகையும் தங்கம்னு இவங்க கிட்ட நீ இப்படிலாம் இருந்தேன்னு வச்சுக்க கதைக்காகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே மயில் இருந்துகிட்டு, இல்ல மேடம் நான் கொண்டு வந்தது அத்தனையும் கவரிங் நகை தான், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா நீ என்னமோ கொண்டு வந்தது அத்தனையும் நான் தங்கம்னு சொல்றேன், உன் பொண்ணு கவரிங்னு சொல்றா அப்படின்னதும், ஆமா மேடம் 8 பவுன் மட்டும்தான் எனக்கு எங்க அம்மா அப்பா போட்டாங்க, மத்த அத்தனையும் கவரிங், எனக்கு வயசு ஆயிடுச்சு, இது யாருக்கும் தெரியக்கூடாது, வர்றவங்க எல்லாம் உன் பொண்ணுக்கு வயசு என்னன்னு கேக்குறாங்க, இல்லையா நீங்க எவ்வளவு பவுன் நகை போடுவீங்க, என்ன படிச்சிருக்குன்னு கேக்குறாங்க, எப்படியோ இவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அடுத்து என்ன தாண்டி இருக்க என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாம போயிருமுன்னு இவங்க தப்பா பொய் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க மேடம் அப்படின்றாங்க. இங்க பாருமா,
என்னம்மா நீயும் உங்க அம்மாவும் போலீஸை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு நாங்களும் என்னென்னமோ நினைச்சிட்டோம். இந்த அளவுக்கெல்லாம் கீழ்த்தனமா இருப்பீங்களா? ஒரு குடும்பத்துல பொண்ணு தான் சரியான முறையில இருக்கணும். ஆனா நீங்க இவ்வளவு சீப்பா இருக்கீங்க. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காம உங்க விருப்பத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்தா என்னமா அர்த்தம் அப்படிங்கிறாங்க. மேடம், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க கிடையாது. நான் என் மாமனார் மேலையும் சரி என் மாமியா மேலையும் இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியும் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கம்ப்ளைண்ட் பண்ண விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல மேடம், சத்தியமா எனக்கு தெரியாது. இவங்க எப்ப வந்தாங்க, எப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதும் சரவணன் சொல்றாங்க. மேடம், இவ சொல்றத நம்பாதீங்க. அத்தனையும் பொய். குடும்பமா சேர்ந்துதான் உட்காந்து பிளான் பண்ணி இங்க என்ன ஜெயில தள்ளியிருக்காங்க. மத்தபடி 1000 பேர் 1000 சொல்லட்டும், அதுக்காக என் புருஷனோட என்ன நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி தங்கமயில் அழுகுறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு, ஏன்பா அந்த பொண்ணை தான் கூட்டிட்டு போவேப்பா. அந்த பொண்ணு உன்னோட வாழணும்னு ஆசைப்படுறா. அவளோட ஆசையை ஏன் கெடுக்கிற? ஏன் மற்ற பொண்ணுங்களோட எதுவும் நீ அஃபேர்ல இருக்கையா அப்படின்னு சொன்னதும், சத்தியமா இல்ல மேடம், எனக்கு யாரோடையும் பழக்கம் கிடையாது. நான் இவளை முழுசா நம்பினேன். இவளை மட்டுமே நம்பினேன். ஆனா இவ என் குடும்பத்துல இருந்து என்னை எப்படி பிரிக்கலாம், என்ன பழி சொல்லி அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு தான் நினைச்சு என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா மேடம். இது எல்லாத்தையுமே நான் எப்படி மேடம் பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு போறது? 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனா எனக்குன்னு மனசுல என்ன ஆசை இருக்கோ அது மட்டும்தானே மேடம் நடக்கும். இவங்க என்ன வேணும்னா சொல்லிட்டு போகட்டும். எனக்காக யாருமே இந்த இடத்துல இருக்க வேண்டாம். அவங்க சொல்றது அவங்க அனுபவிச்சுக்குவாங்க. நான் இதுக்கப்புறமும் யாருக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணல. அவருக்கு என் கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருந்தா சேர்ந்து வாழட்டும். இல்ல என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க மேடம். அவர் விருப்பப்படி அவர் இருந்துக்கட்டும். என்னோட விருப்பப்படி நான் இருந்துக்கிறேன். என்னால யாருக்கும் மன கஷ்டம் வர வேண்டாம். என் புருஷன் என்னை வெறுத்துடக்கூடாது. அவரு எனக்காக எனக்கு கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம தங்கமயில். இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டு வெளியேயும் போயிடுறாங்க.